வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்களை கொடுத்துட்ருக்கோம். 2026ஆம் ஆண்டிற்கான டிஎன்டிஇடி நடைபெறுவது பேப்பர் 1 பேப்பர் 2 பற்றிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அறிவிப்புகள், இம்பார்ட்டன்ட் நியூஸ், என்னென்ன செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு, யாரெல்லாம் இந்த தேர்வு எழுதுவதற்கு தகுதியுடையவர்கள், அதற்கான நிபந்தனைகள் என்ன, குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த தேர்ச்சி வீதத்தில் பாஸ் மதிப்பெண்கள் கோரிக்கைகள் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். அதேபோல் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஆசிரியர்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 பற்றிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்திகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 13/2/2026, அதாவது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எப்போ பார்த்திங்கன்னா 18/2/2026, 2026 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதே போல் அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஏதாவது இப்போ எரர் எதாவது இருந்துச்சு, ஒரு மிஸ்டேக் எதாவது இருக்குன்னா அதை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 11 முதல் 13ஆம் தேதி வரை வழங்கப்படுகிறது. அந்த 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 தேதிக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ எடிட் பண்ணணும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 எக்ஸாம் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடைபெறப்பதாகவும், பேப்பர் 2 எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2027ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடைபெறப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் இதை பற்றிய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், அதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அந்த டிஆர்பியோட வெப்சைட், அந்த trp.tn.gov.in பார்த்திங்கன்னா அந்த இணையதளத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் குறிப்பாக 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடியவர்கள் ஆசிரியர்களுக்கான ஸ்பெஷல், அதாவது இந்த எக்ஸாம் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தேர்வு எழுதுவதற்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு. ஏன்னா டீச்சர்ஸ்க்காக ஸ்பெஷல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் இந்த தேர்வு எழுதுவதற்காக ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கான அந்த என்ஓசி, அதுவும் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அதேபோல் சர்வீஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும், பணிச்சான்று சப்மிட் பண்ணணும். எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த வகையான பணிகள் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் எதுவும் நம்ம சமர்ப்பிக்க தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களுடைய கடிதம், அதை முன்பு பார்த்திங்கன்னா பழைய நடைமுறைகள் 10th 12th அதனுடைய குவாலிஃபிகேஷனுக்கான அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்தை உறுதி செய்யக்கூடிய அதற்கான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அதேபோல் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது சப்மிட் பண்ணணும். இவ்வளோ தான், ஃபோட்டோ அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஆசிரியர்களுக்கு அப்படின்றனால ஆசிரியர்களுடைய பணி நியமன ஆணை, அவர்களுடைய பணி பதிவேடு, அதேபோல் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு, அதேபோல் என்ஓசி, அதேபோல் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்னால ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ் உடைய இருக்கக்கூடிய அந்த ஐஎஃப் கச்ஆர்எம்எஸ் எண்ணு, தனியார் பள்ளியில் பணிபுரியவர்களுக்கு யூடைஸ் நம்பரு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதேபோல் விண்ணப்பத்தாரின் விண்ணப்ப கடிதம் கொண்டு நம்ம கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்ஓசி சப்மிட் பண்ணுறது 29 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முழு விவரங்கள், தனிப்பட்ட விவரங்கள், கல்வி தகுதி, அதேபோல் எந்தெந்த பள்ளியில் பணிபுரிகிறோம், எப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம், அதை முதற்கொண்டு எல்லா வகையான டீட்டெயிலும் கேட்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இதற்கான அந்த கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தரப்பில் இவ்வளவு அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இவ்வளவு டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ண தேவையில்லை, அதை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு பார்த்திங்கன்னா மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் தரப்பில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமிடம் திருச்சியில் பார்த்திங்கன்னா அதற்கான கோரிக்கைகளை முடிச்சிருக்காங்க. அதாவது 60 மதிப்பெண்களை வழங்க வேண்டும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர்கள் கோரிக்கையை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியதில் தங்களுக்கும் அந்த 60 மதிப்பெண்கள் பாஸ் மதிப்பெண்கள் வழங்கும் பட்சத்தில் நாங்களும் தேர்ச்சி வீதத்தை அதிகரிக்கக்கூடும், நாங்களும் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அதேபோல் ஜென்ரல் கேட்டகரிக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டு, அதனால் ஜென்ரல் கேட்டகரிக்கும் தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு தேர்வு எப்பொழுது அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டுச்சு, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ தொடங்கப்பட்டது, எண்டு டேட் என்ன, எடிஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்ன, பேப்பர் 1 எக்ஸாம், பேப்பர் 2 எக்ஸாம், இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதேபோல் டேட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.